Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்கள் Sowbaraniya. ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹியூஜ் அன்பாக்சிங். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறேன். இந்த ஹால் முழுக்க ரிலேட்டட் டு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக ஹோம் டெக்கார் இருக்குது இதில். பட் ஹோம் டெக்கார் ஹால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரப்போகுது. நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நிறைய எனக்கு பிடிச்ச ஏஸ்தட்டிக்கான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்க வந்தவே அது வந்தோடனே உங்களுக்கு அதோட அன்பாக்சிங் ஹால் வீடியோவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்டு சின்ன வயசுலேருந்து எனக்குன்னு ஒரு வீடு செட் பண்ணும்போது இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் எனக்கு இருக்கணும், இந்த மெட்டீரியலில் இருக்கணுன்ற கனவு ஆசைலாம் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது. எதுவுமே ஆனால் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் 99.99 நான் சம்பாரித்து வாங்கின சந்தோஷத்தோடு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன் பை ஒன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ காட்ட போகிறது கௌதம் எனக்கு கிஃப்ட் பண்ணது, நான் வாங்கலை. இது நாங்கள் ஹோம் சென்டரில் ரீசெண்டாக ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ எதர்ச்சியாக பார்த்தோம். இது அவ்வளோ ஆஃபரில் இருந்தது. இப்போ ஹோம் சென்டர் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபரில் நிறைய பொருள் கிடைக்கும். ஏன்னா நானே என்னடா ஹோம் சென்டரில் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்காங்க ஆஃபரில் அப்படின்னு இருந்தது. ஸோ இந்த ஹியூஜ் செராமிக் ஜாடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 500 ருப்பீஸ்னும் போது கண்டிப்பாக இது செம்ம டீலுன்னு தான் எனக்கு தோணுச்சு. டேமேஜாக இருக்குமோ அதனால தான் இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அப்படின்னு பார்த்தேன். எந்த வித டேமேஜும் இல்லை. இந்த பெயிண்ட் பிடிக்கல, கொஞ்சம் வருஷம் கழித்து இதோட ஏஸ்தட்டிக்ஸ் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னும் போது இதில் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்போ எப்படி இருக்குமோ கலர் தீம் அண்ட் பிரிண்ட் எது வேணுனாலும் இது மேலே நம்மளே ஹேண்ட் பெயிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இதை வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 500 ரூபா கண்டிப்பாக ஒர்த் தான், அதுவும் ஹோம் சென்டரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பத்தெல்லாம் போடுவாங்கள்ல அந்த டூல் கூடவே பார்த்திங்கன்னா இங்கே தேங்காய் உடைக்கிறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது அமேசானில் இருந்துச்சு 199 ருப்பீஸ். இப்படி பிடிச்சி நம்ம தேங்காய் அடிக்கிற இடத்துல இதுவும் அண்ட் தேங்காய் பத்தை போடணுன்னா அதுக்கும் இது இருக்குது. ஸோ 2-in-1 இருக்கேன்னு இது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் தான் இதுவும் வாங்கினேன் ஃப்ரம் ஹோஷன். இது 549 ருப்பீஸ் எம்ஆர்பி. நான் இதில் மொத்தம் 4 பாக்ஸ் வாங்கினேன். buy 2 at 599 ஆஃபர் இருந்துச்சு. ஸோ இதை மட்டும் வாங்கினா 549 ருப்பீஸ். இதை மாதிரி இன்னொரு பாக்ஸும் சேர்த்து வாங்கும்போது 599. சரி ஓகே, இந்த நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் தங்கம், விளையாட முடியாது. சரி ஒரு பால். ஸோ அதனால் 4 பாக்ஸ் வாங்கினேன், மொத்தம் 6 பீசஸ். இதை உங்களுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது கிச்சன் எப்படி இருக்குது, கொட்டி வச்சா அழகாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மீஷோ ஃபைன்ஸ். மீஷோவில் இந்த செராமிக் ஹேண்ட் பெயிண்டட் ஸ்பூன் ரெஸ்டர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கண் திருஷ்டி ஈவில் ஐ பிரிண்ட் ஹேண்ட் பெயிண்ட் பண்ணது. ஸோ செராமிக் பார்த்திங்கன்னா இது 200 சம்திங் இருந்தது மீஷோவில் கண்ணை மூடிக்கிட்டு செராமிக் ஐட்டம்ஸ் வாங்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால தான் இது வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டும் நான் மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணேன். என்னோடய ஃபேவரட் இது. போய் படுடா ப்ளீஸ்ரா. செராமிக்கில் இந்த ஒயிட் பிளேட் வித் இங்கே பாருங்க, அவனை விளையாடியே ஆகணுமா. போ அழகாக இந்த டீ பாட் செட் தெரியுதா, க்யூட்டாக செம்ம அழகாக இருக்குது. ஒயிட்டில் அப்படியே அங்கங்கே லைட்டாக டாட்ஸோட. இதை நான் டீ காஃபி செட்டுக்காக வாங்கலை. இது என்னோடய டீ டேபிள் இருக்கும்ல, இந்த லிவிங் ரூமில் டீ டேபிள் மேலே டெக்காராக யூஸ் பண்ணலாம், இல்லைனா டைனிங் டேபிள் வாங்கினோன்னா டைனிங் ஏரியாவில் இதை டெக்காராக யூஸ் பண்ணலாம் தான் வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது 500 ருப்பீஸ் இந்த ஃபுல் செட் ஃப்ரம் மீஷோ. குவாலிட்டி சூப்பராக இருக்குது, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்கள் இதை பிளான்டராக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரம் மீஷோ. செராமிக் ஐட்டம்ஸ் அண்டு சில கிச்சன் ஐட்டம்லாம் மீஷோவில் நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்துச்சு. அதனால தான் இது வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா வைக்கெல்லாம் போட்டு நல்லா செக்யூராக அமைச்சிருக்காங்க. இந்த கல் டிங்சிக்
உங்களுக்கு தெரியுதா? இப்போ வந்து இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, இதுலேயே பெரிய சைஸ் இருக்குது. நான் வந்து நாங்கள் 2 பேர் தானேன்னு சொல்லி காம்பேக்ட் சைஸாக இந்த 7 to 10 inch வாங்கியிருக்கேன். இதுலேயும் இன்னும் பெருசெல்லாம் இருக்குது. ஸோ அது வேண்டாம் நமக்கு. இது வந்து கிச்சனும் சின்ன கிச்சன் தான், ரொம்ப பெரிய கிச்சன் இல்லை. ஸோ அதனால் கிச்சன் மேடையில் வைக்கும் போது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் அண்டு காம்பேக்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது. இதோட லிங்க்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கீழே வைக்கிறேன். ப்ளீஸ் ஆகுது, பாலிஷ் ஆகுது. ஸ்கேன் பண்ணியாச்சா? அப்ரூவ்டா? நல்லா இருக்கா? இறங்க மாடி. குட் பாய் தான் நீ. ஓகே, குட் பாய் தான் நீ. தான் வெரி குட் பாய் குக்கி, வெரி குட் பாய். கம்மிங் பேக் டு த டாபிக். இது வந்து ட்வின் பேர்ட்ஸோட டின்னர் செட். இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினா போதும். ஒரு 2 பேருக்கு தேவையான எல்லா பொருள் முக்கால்வாசி இதுலேயே இருந்துச்சு. சர்விங்க்கு சொல்கிறேன். இதில் என்னென்ன இருக்குன்னு 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டம்ளர், ஒரு 4 டம்ளர் இருக்குது இதில். இது வந்து மொட்டை டம்ளர்னு சொல்லுவாங்க, தண்ணி குடிக்கிற டம்ளர். இந்த பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 4 பேருக்கு சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே இந்த பிரிண்ட் போட்டிருக்கு பாருங்கள், டின்னரில் என்னென்ன இருக்குது. 35 பீஸ். அதில் 4 பீஸ் வந்து இந்த டம்ளர். அப்புறம் இந்த ஸ்பூன் வந்து ஒரு 6 பீஸ் இருந்துச்சு. ஸோ டோட்டல் 10 அது ஆயிடுச்சா. இந்த பிளேட் வந்து சூப்பராக இருக்குது, சைஸ் கரெக்டாக, சில்வர் பிளேட். ஸோ இது வந்து ஒரு 4 பிளேட். குவாலிட்டியும் நல்லா இருக்குது, திக்காக இருக்குது. ரொம்ப இப்படி பண்ணால் வளையிற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ நம்ம டெசர்ட் சர்வ் பண்ணலாம், இல்லை கூட்டு, பொரியல், ரசம், தயிர், குழம்பு அந்த மாதிரி எல்லாமே வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு 8 இருக்குது. ஸோ 8ன்னா பார்த்தீங்கன்னா ஈச் 2, ஏன்னா இதில் 4 பிளேட் இருக்குல்ல. ஸோ ஈச் 2 பவுல்ஸ் மாதிரி டிவைட் ஆகும். அப்புறம் இந்த குட்டி தட்டும் ஒரு 4 இருக்குது. ஸோ இந்த 35 பீஸ் டின்னர் செட் எடுத்திங்கன்னா 4 பேருக்கான டின்னர் செட். இப்போ நானும் கௌதமும் இருக்கும், இன்னும் 2 கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் தாராளமாக சர்வ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இது குவாலிட்டி நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டர் ஜக் இதில் இருக்குது. இந்த வாட்டர் ஜக் மோஸ்ட்டாக நான் குக்கிங்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில், அந்த இன்சுலேட்டட் இந்த மாதிரி டம்ளர் தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த ஜக்கு வந்து மோஸ்ட்டாக குக்கிங்க்கு தண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாட் கேஸ் 2 சைஸில் இருக்குது. பெரிய சைஸ் ஹாட் கேஸ். ஸோ இது பெரிய சைஸ் ஹாட் கேஸ், இது வந்து அதோட சின்ன சைஸ் ஹாட் கேஸ். இது 2 இருக்குது. ஸோ அதில் ரைஸ், சப்பாத்தி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். 2மே பார்க்கவும் நல்லா தான் இருக்குது, டிசைன் அண்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 மூடி. அந்த மூடி எதுக்குன்னா, ஸோ இந்த குழம்புலாம் ஊற்றி வைக்கிறதுக்கு 2 கிண்ணம் மாதிரி இருக்குது வித் லிட்டோட. ஸோ இதுதான் உள்ளே இருந்துச்சு. இதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் வித் லிட்டோடு இருக்குது. அவ்வளோதான், 35 பீஸ். இந்த மூடியம்லாம் சேர்த்து ஒரு பீஸாக கணக்காக வரும். 1, 2 இது 2 பீஸ் செட். அந்த மாதிரி தான் அவங்க கேல்குலேட் பண்ணி 35 பீஸ் டின்னர் செட்டுன்னு கொடுக்குறாங்க. இது கௌதம் எனக்கு வாங்கி கொடுத்தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பேக். இதை வந்து கைக்குள்ளே இப்படி விட்டு ஹீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்காக கௌதம் ஆர்டர் பண்ணது. எனக்கு அடிக்கடி பேக் பெயின், ஹெட்டேக்கு, அது மாதிரி பாடி பெயின்லாம் வரும். ஸோ இந்த ஹீட் பேக் வந்து எதமாக இருக்கும். இது எலக்ட்ரிக் தான். ஸோ இங்கே வந்து கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரத்தில் சூடாகிடும். சூடானதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ரீல் இல்லை ஷார்ட்ஸில் சொல்கிறேன். இவனுங்க 2 பேரும் என்னை இன்றைக்கி வீடியோ எடுக்க விட போகிறதில்ல, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுவும் ஒரு ஹீட் பேட் தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட பேக் பெயின் எங்கே இருக்கோ அங்கே வச்சுக்கலாம். ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பெயின் சமயத்தில் எனக்கு பீரியட் கிராம்ப்ஸ்லாம் வரும்போது இது மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து விபி டேஸோட மல்டி குக்வேர். இது கௌதமுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை கண்டிப்பாக வாங்கிக்கோ. இது ஒரே பாட் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ விபி டேஸோட பாத்திரம்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்.
அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களோட பாத்திரத்தை ஒன்று ஒன்றும் தொட்டு பார்த்துவாங்க. அதில் எனக்கு அந்த பிராஸ் பொருள்லாம் அவ்வளோ பிடிச்சிது. சரி 1 by 1 வாங்குவோம், இப்போதைக்கு ரொம்ப டம்ப் பண்ண வேணாம்னு சொல்லி. இந்த மல்டி குக்கர் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு இருக்கும். ஒன்று வந்து இது என்னத்துக்காக டிசைன் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து அரிசியை வடித்து சாப்பிட்ணுன்றதுக்காக. இப்படி வடிக்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால இது எப்படின்னா, கீழே தண்ணி வச்சுருவீங்க, அது மேலே ஜல்லடை மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதில் வந்து நீங்கள் அரிசியை போட்டு உள்ளே வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டிங்கன்னா தண்ணி மொத்தம் வடிஞ்சிரும். இன்னொன்று மேலே வந்து ஸ்டீமர் அதுக்கெலாம். இது எக்ஸ்பென்சிவ் தான், பட் நான் எப்படி அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா, எங்கள் பாத்திரத்தை தொடும் போது எனக்கு அப்படியே என் பாட்டி காலத்தில் அவங்க கிச்சனில் அப்படியே தரமாக இருக்கும். ஒரு பாத்திரமும் அந்த தரத்தில் இருக்குது. ஸோ அந்த தரத்துக்கு கண்டிப்பாக இப்போதைக்கு இந்த காசு தான் வைப்பாங்க. எங்கள் 2 பேருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைஃப் செட். நல்ல குவாலிட்டியான நைஃப் செட்டு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். அதுதான் இந்த நைஃப் செட். ஸோ ஒரு கத்தியும் பார்த்திங்கன்னா செம்ம ஷார்ப்பு. அதனால் இதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணுன்னு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ ஒரு கத்தியும் இப்படி நல்லா செக்யூராக வந்திருக்கு. இந்த உடன் ஸ்டாண்டு உள்ளே இருக்குது. நான் சிலதிலலாம் காம்ப்ரமைஸே பண்ணிக்கல. சில விஷயம் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அது காசு பார்க்கக்கூடாது அதில் அப்படின்னு யோசித்தேன். சிலதில் வந்து குவாலிட்டியை விட ப்ரைஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கிறது போனேன். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு மாற்றி ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். என்னோடய சைல்டுஹுட் ட்ரீம் நான் சொன்னேன்ல, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு போயான்னு சில பேருக்கு இருக்கும், பட் அது என்னோட சின்ன ஒரு ஆசை. பிராஸ் ஐட்டம்ஸ். இது வந்து பிராஸ் கப்பு, டெசர்ட் கப், இல்லைனா நீங்கள் ஏதாவது சைட் டிஷ் வச்சுக்கிற கப். எனக்கு ஒன்று, கௌதம்க்கு ஒன்று வாங்கினேன். இந்த பிராஸ் பிளேட், சாப்பிட்ற பிளேட். ஸோ இதுவும் வந்து எனக்கு ஒன்று, கௌதம்க்கு ஒன்று வாங்கினேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பித்தளை டம்ளர், பித்தளை தட்டு, பித்தளை கிண்ணங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு அழகான டைனிங் டேபிள். எனக்கு ஒரு ட்ரீம் டைனிங் டேபிள் இருக்குது. பட் அது இங்கே நிறைவேறுமான்னு தெரியல. மேபி இன் ஃப்யூச்சர் நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு நிறைவேற்றி அந்த ஐடியாவை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஆளுக்கு ஒரு டம்ளர். ஸோ இந்த ஷேப் டம்ளர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னு தெரியல. ஸோ இந்த டம்ளர் ஆளுக்கு ஒன்று. அப்புறம் இது என்னோடய ஃபேவரட் ஃபில்டர் காஃபி. இதுலேயே நிறைய சைஸஸ் இருக்குது, பட் நான் வந்து சின்ன சைஸ் தான் சூஸ் பண்ணேன். எங்கள் 2 பேருக்கு காஃபி கரெக்டாக இருக்கும். அஞ்சரை பெட்டி. ஸோ இந்த அஞ்சரை பெட்டியும் எனக்கு பித்தளையில் தான் இருக்கணும் வீட்டில் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால் அஞ்சரை பெட்டியும் பித்தளையிலே வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி அஞ்சரை பெட்டி. இது வந்து இந்த கற்பூரம், விபூதி, குங்குமம், கற்பூரம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு வாங்கினேன். பட் இப்போதைக்கு இந்த குட்டியாக இருக்கிறத பார்த்து எனக்கு வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணலாமான்னு யோசனை வருது. இப்போ எப்படின்னா பட்டை, லவங்கம், கிராம்பு இது வந்து அந்த பிரியாணி தாளிப்பாக மாற்றிக்கலாமா? ஏன்னா இவ்வளோ சின்னதில் வைக்க முடியுமா குங்குமம், விபூதி எல்லாம் சிந்தாமல் அப்படின்னு தெரியல. இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. நான் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது வாங்கினேன். இது ஒன்று நான் குங்குமம் அந்த மாதிரி பூஜை ஐட்டமுக்கு வைப்பேன், இல்லைனா நான் சொன்ன மாதிரி பட்டை லவங்கம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இது கேரளாலலாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த நெல் கொட்டி வைக்கிறது. அதோட சின்ன சைஸு. இதோட பேர் மறந்துட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸில் நிறைய பேர் கேரளாலேருந்து இருக்கீங்க. இதுலேயே பெரிய சைஸ் தான், அந்த நெல்லுலாம் கொட்டி வைப்பாங்க, அதோட சின்ன சைஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கினேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து பிளான்டராக யூஸ் பண்ணலாம். மணி பிளான்ட், இல்லைனா சக்குலண்ட் அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். கேக்டஸ் வச்சுக்கலாம். அழகாக டெக்கரேட்டிவாக இருக்கும் பிராஸில். குட்டி கப்பு. இல்லைனா நீங்கள் பூஜை ரூமில் இது நெல் கொட்டி வைக்கிறது தான் ட்ரெடிஷனாக. நீங்கள் அரிசி கொட்டி அன்னலக்ஷ்மி ஸ்டாச்சு மேலே வைக்கலாம். நான் மோஸ்ட்டாக அறுத்துக்கு தான் வாங்கினேன், அரிசி கொட்டி அன்னலக்ஷ்மி வைக்கலான்னு. ஸோ அது பண்ணும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபைனலி இந்த டப்பா இருக்குல்ல, இதை நான் ரொம்ப தேடி வாங்கினேன்னு சொல்லலாம். பார்க்க கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்கும். இதை வந்து என்னோடய
அம்மாவோட அம்மா வீட்டில் நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய சைஸஸில் பார்த்துருக்கேன். பட் எனக்கு இதை பார்த்தோன்னே அந்த நாஸ்டாலஜிக் தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ என் கிச்சனில் அட்லீஸ்ட் ஒரு டப்பாவாவது இருக்கணுமே. நான் இது மாதிரி 2 வாங்கி பக்கத்தில் அழகாக வைக்கலாம்னு நினச்சேன். ஒன்று தான் இருக்குன்னு சொன்னதுனால ஒன்றே வாங்கியாச்சு. இங்கே அவைலபிள் ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதோட ரீல்ஸ், ஷார்ட்ஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரும், அதையும் செக் பண்ணுங்கள். கௌதி சௌபி, சௌபி சமையல் அண்ட் சௌபர்ணியா ரமேஷ், சௌபர்ணியா ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் vlog-ஓட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் சதா பாய், see you.